மகாநதி சீரியல் நாளைக்கான பிரமா பார்த்தீங்கன்னா நமக்குன்றது இந்த ஒரு வீடு தான். அந்த வீட்டையும் அந்த படுபாவை இப்படி ஏமாத்தி வாங்கிட்டானேன்னு சொல்லிட்டு பாட்டி காவேரி அம்மா எல்லாரும் பயங்கரமா அழுகுறாங்க. அதை பார்த்துட்டு காவேரி அந்த பசுபதி கிட்ட இருந்து நம்ம வீட்டை நான் வாங்கி தருவேன், அவனுக்கு சரியான தண்டனை வாங்கி அவனை ஜெயில தள்ளுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து விஜய் இந்த விஷயம் கேள்விப்பட்டு காவேரி கிட்ட வந்து, எதுக்காக காவேரி இவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட மறைச்சு, எதுக்காக என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லேன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அந்த பசுபதி கிட்ட இருந்து அந்த வீட்டை நான் வாங்கி தருவேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறாங்க. அடுத்து விஜய் காவேரியை தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. ஆனா காவேரி விஜய் கிட்ட பயங்கரமா கோவப்பட்டு திட்டிறாங்க. உங்களுக்கு எத்தனை சொன்னாலும் புரியாதா, நான் உங்க வாழ்க்கையில் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா அது உங்களுக்கு பிரச்சனை, உங்க வாழ்க்கையில இருந்து என்னை மறந்துடுங்க, தயவு செய்து என்னை விட்டுட்டு விலகி போயிடுங்க விஜய், அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு விஜய் பயங்கரமா கோவமா கார் எடுத்து போயிடறாங்க. அடுத்த நாள் காலையில காவேரி வரும்போது காவேரியுடைய வயிற்றை பார்த்துட்டு பாட்டி பயங்கரமா ஷாக் ஆகி காவேரிக்கு தெரியாம அந்த வயிற்றை தொட்டு பார்த்துறாங்க. அந்த பாட்டி பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. உண்மையை சொல்ல காவேரி, நீ கன்சீவா தானே இருக்கிற அப்படின்னு சொல்லி மிரட்டி கேட்கறாங்க. காவேரியும் அழுதுகிட்டே ஆமான்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே காவேரியுடைய அம்மா இடி விழுந்த மாதிரி கதறி அழுகுறாங்க. ஏண்டி இவ்வளவு பெரிய உண்மை எங்கிட்ட இருந்து மறைச்சின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசுறாங்க. அடுத்து காவேரியுடைய அம்மா, இதுக்கப்புறமும் நீ இங்க இருக்கிறது சரியில்லை காவேரி, நீ தயவு செய்து அந்த தம்பி கூட போய் வாழ, விஜயோட வீட்டுக்கே போன்னு சொல்றாங்க. ஆனா காவேரியோ, என்னால முடியாது, நான் கடைசி வரைக்கும் நான் உங்ககிட்ட தான் இருப்பேன், விஜய் கூட வாழ்ற மாதிரி எனக்கு நினைப்பில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு அவங்களும் பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. நிவின் விஜய் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. உங்க பாட்டி இது மாதிரி சொன்னதுனாலதான் காவேரி வரமாட்டேங்கிறாங்கிற உண்மையை சொல்லிடுறாங்க. விஜய் இதை கேட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகி பாட்டி கிட்ட கோவப்படுறாங்க. அடுத்து